ஏமாற்றாதே. இது ஒரு திகில் கதை. மீனு, அழுகாதடி. நேற்றுலேருந்து ஒன்றுமே சாப்பிடாம இருக்க. இப்படி இருந்தால் உடம்பு என்னத்துக்காகிறது? கொஞ்சமாவது சாப்பிடு என்று தான் கொண்டு வந்த உணவை அவளிடம் நீட்டினாள் கண்மணி. எப்படி சாப்பிட முடியும்? ஒரு மாதமாக என்கிட்ட ஃபோனில் பேசிட்டு நேரில் போய் அவங்ககிட்ட தன் காதில் சொல்கிறப்போ நீ யாருன்னு கேட்குறான். எனக்கு அப்படியே செத்துடலாம் போல இருந்தது. அவன் ஃபோனில் என்கிட்ட பேசிக்கிட்டு நேரில் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். என்ன அவன் ஏமாற்றிட்டான் என்று கண்மணியை கட்டிப்பிடித்து அழுவது பத்மாவுக்கும் பிரியாவுக்கும் கூட பாவமாகத்தான் இருந்தது. அழுகாத மீனோ, அவன் செஞ்ச பாவத்துக்கு கண்டிப்பாக அவன் தண்டனை அனுபவிப்பான். நீ அழுகாமல் ஆஃபீஸுக்கு போ. ஆஃபீஸில் அவங்ககிட்ட எதுவுமே நீ பேசாத, சரியா என்றாள் பத்மா. அவங்க சொல்கிற எல்லாத்துக்கும் தலையை மட்டும் ஆட்டிட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பி போனாள். அவள் போன பிறகு கதவை சாத்தி கொண்டு கண்மணி இவங்க 2 பேரையும் பார்த்து முறைத்தாள். எதுக்கு இப்போ எங்களை பார்த்து முறைக்கிற என்றாள் பிரியா. நீங்கள் 2 பேரும் தானே அவளை ஒரு மாதிரி மெசேஜ் செஞ்சு அவளை ப்ராங்க் பண்ணீங்க என்றாள் கோபத்துடன். நாங்கள் எதுக்கு ப்ராங்க் பண்ணணும்? எங்களுக்கு என்ன வேறு வேலை இல்லையா என்ன என்றாள் பத்மா. பத்மா, நீ சும்மாரு. இவளுக்கு போய் பயப்படுற? நாங்கள் தான் ப்ராங்க் பண்ணோம், இப்போ என்ன அதுக்கு என்று திமிராக கேட்டாள் பிரியா. சி, நீங்களாம் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறீங்கன்னு சொல்லாதீங்க. படித்த பொண்ணுங்க தானே நீங்கள். அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். எப்படி அழுதா பத்தியா? எதுக்கு இப்படி பண்ணீங்க? பட்டிக்காட்டிலேருந்து வந்துட்டு என்னை விட அதிகமாக சம்பளம் வாங்குறா என்றாள் பத்மா. பத்மாவுக்காவது சம்பளம் தான் பிரச்சனை. ஆனால் என்னோட கிராஷுக்கு இவளை காஃபி ஷாப்பில் தெரியாதனமாக பேச வச்சுட்டேன். அதிலேருந்து இவளை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருக்கான். இவ என்ன என்னை விட அழகா என்று கோபத்துடன் கேட்டாள் பிரியா. நீ என்ன லூசா பிரியா? உனக்கு எப்படி அந்த பையன் மேலே கிராஷ் வந்துச்சோ அதே மாதிரி அந்த பையனுக்கு மீனு மேலே கிராஷ் வந்திருக்கும். இதில் அவ தப்பு என்ன இருக்குது சொல்லு? அதே மாதிரி பத்மா, நீ உன்னோட பேக்கெட் மணிக்கு சம்பாதிக்கிற. ஆனால் அவள் குடும்பத்துக்காக உழைக்கிறா. நீயும் வேணும்னா அவளை மாதிரி நல்ல வேலை செய், உனக்கும் சம்பளம் அதிகமாக வரும் என்றாள் கண்மணி. அவளை கண்ணாலேயே விழுங்கி விடுவதைப் போல 2 பேரும் பார்த்தார்கள். என்ன அப்படி பார்க்குறீங்க? இதோட இதை விட்டுருங்க. அவளை மறுபடியும் இதை வச்சு கஷ்டப்படுத்தாதீங்க, புரிஞ்சுதா? இவளின் பேச்சை கேட்டு இருவரும் கைகொட்டி சிரித்தார்கள். கண்மணி, இன்றைக்கி நைட்டு நாங்கள் பண்ணுற ப்ராங்கில் இந்த சென்னையே வேணாம்னு அவள் ஓட போகிறத நீ பார்க்கத்தான் போகிற என்றாள் பத்மா. உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. எதுவாக இருந்தாலும் நைட்டு பேசிக்கலாம், எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு என்று தன் பேக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். பிரியா, இவன் நம்ம ஃப்ரெண்டா இல்லை அவளுக்கு ஃப்ரெண்டா? ஏன் பத்துமா, பேசாமல் இவளுக்கு ஒரு பாயாசத்தை கொடுத்துடலாமா? இருடி, இன்றைக்கி நைட்டு ஒரு பெரிய சம்பவம் இருக்குது. வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் ஹாஸ்டலுக்கு வந்து சேரு. அவளை இன்றைக்கி வச்சு செய்யணும். குறுக்க இந்த கண்மணி வந்தாள்னா அவளையும் ஒரு வழி பண்ணணும் என்று கூறிக்கொண்டே இருவரும் வேலைக்கு கிளம்பினார்கள். பத்மா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு தலை பயங்கரமாக வலிக்க அவளால் தொடர்ந்து வேலை செய்ய முடியலை. காஃபி கொஞ்சம் குடித்தா தலைவலி சரியாகும்னு பார்த்தா அப்பவும் தலைவலி சரியாகலை. இது வேலைக்கு ஆகாதுன்னு மணியை பார்த்தா சரியாக 1 மணி இருந்தது. அவளும் கொஞ்சம் நேரம் விட்டா தலையே வெடிச்சிடும் போல் இருந்தது. ஹாஃப் டே லீவு கேட்டுட்டு லேடிஸ் ஹாஸ்டலுக்கு வந்தா பத்மா. ரூம் கதவை திறந்து உள்ளே போனான். அங்கே ஏற்கனவே பிரியா இருந்தா. ஏய் பிரியா, இன்றைக்கி நீ வேலைக்கு போகலையா? எப்படி போக முடியும்? வேலைக்கு போகலாம்னு வண்டியை எடுத்தா அப்போ பிடிச்ச தலைவலி இன்னும் சரியாகலை. நானும் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன், முடியலை, லீவ் சொல்லிட்டேன். சரி, நீ எதுக்கு இந்த டைமுக்கு வீட்டுக்கு வந்திருக்க? அவளை ப்ராங்க் பண்ணுறதுல ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க போல இருக்கியே என்றாள் பிரியா. ஆட, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? உனக்கு வந்து அதே தலைவலி தான் எனக்கும். அப்படியே தலையை மாவாட்டுற மிஷினுக்குள்ளே விட்டுறலாம் போல இருக்குது. எதுக்கு இப்படி தலை வலிக்குதுன்னே தெரியல என்று புலம்பினாள் பத்மா. நான் போய் தூங்குறேன் பிரியா, இல்லைனா இப்போதைக்கு இந்த வலி விடாது. அதே தான் எனக்கும். தூங்கினா தான் வலி சரியாகும். 2 பேரும் போய் தூங்கினார்கள். 2 பேரும் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த சமயம் யாரோ சத்தம் போட்டு பேச இருவருக்குமே விழிப்பு தட்டியது. யாரிட அந்த டைமில் இப்படி சத்தம் போடுறாங்கன்னு பார்க்க அங்கு டிவியில் நியூஸ் சேனல் ஓடிக்கொண்டிருந்தது. பத்மா, எதுக்கு இத்தனை மணிக்கு இப்படி சவுண்டு வச்சு பார்க்குற? உனக்கு காது என்ன போச்சா என்றாள் பிரியா. ஏய் லூசு, நானும் உன் கூட தானே தூங்கிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் எப்படி நான் டிவி பார்ப்பேன்? யார் போட்டாங்கன்னே தெரில. இரு, நான் போய் டிவி ஆஃப் பண்ணுறேன் என்று ஸ்விட்ச் பக்கம் போக அப்படியே ஆடிப்போனாள் பத்மா. பிரியா, இங்கே பாரேன், டிவி ஸ்விட்ச் ஆஃபில் தான் இருக்குது. அப்புறம் எப்படி டிவி பாட்டுக்கு ஓடுது என்றாள் பயத்துடன். என்ன பத்மா சொல்கிற? தமிழில் தான் சொன்னேன் என்றாள் கடுப்புடன். பத்மா, ஒருவேளை இது அவங்க 2 பேரும் சேர்ந்து நம்மளை ஃப்ராங்க் ஏதாவது பண்ணுறாங்களோ? ஏய் கண்மணி, மீனு, ஒழுங்காக உங்கள் ஃப்ராங்க் ஸ்டாப்பை இப்போயே ஸ்டாப் பண்ணிக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு ஒரு வழி பண்ணிவிடுவேன். ஆமாம் என்றாள் கோபத்துடன். அந்த சமயம் பத்மா ஆ என்று கத்த, என்னாச்சு என்றாள் பிரியா.
நியூஸை பாருடி என்று நடுங்கும் குரலில் பத்மா சொன்னாள். பிரியா நியூஸை பார்த்தாள். 25 மதிக்கத்தக்க பெண்ணின் உடல் சென்னை மெரினா பீச்சில் கரை ஒதுங்கியுள்ளது. இந்த பெண்மணி இறந்து 24 மணி நேரம் ஆகியிருக்க வாய்ப்பிருக்கும் என்றும், அந்த பெண்ணின் கையில் பத்மா, பிரியா இவர்கள்தான் என் தற்கொலைக்கு காரணம் என்று கீறலாக எழுதப்பட்டிருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து அந்த பெண்கள் தங்கியுள்ள விடுதிக்கு காவலாளர்கள் கைது செய்ய சென்றுள்ளனர். அச்சோ, என்ன பிரியா, அவள் செத்து போயிட்டாளா? அட கடவுளே, தெரியாதனமாக இவ பேச்சை கேட்டு பண்ணிட்டனே, ஒரு ஃப்ராங்கால என் வாழ்க்கையே போயிடுச்சே என்று பத்மா அழுது கொண்டிருக்கும் போது கதவை யாரோ பயங்கரமாக தட்டும் சத்தம் கேட்கும். இருவரும் நடுங்கி போனார்கள். பத்மா, போலீஸ் வந்துட்டாங்க போல. போச்சு, எல்லாம் போச்சு, இதுக்கெல்லாம் நீ தான் காரணம்னு நான் போலீஸ்கிட்ட சொல்ல போகிறேன் என்று கதவை திறந்தாள். பத்மா சிலை போல நிற்க பிரியா அவளிடம் போனாள். அங்கு கொலைவெறி பார்வையுடன் நின்று கொண்டிருந்தாள் மீனுவோட ஆவி.